பசங்களா, எல்லாருக்கும் டின்னர் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டைம் 10 ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பணும். எல்லாரும் போய் சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு நம்ம பேராஷூட் ரைடுக்கு போக போறோம். ஸோ மார்னிங் 9 o'clockலாம் அங்க இருக்கணும். லேட் ஆயிடுச்சு உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ குவிக்கா எழுந்து கிளம்பணும். புரிஞ்சுதா? 9 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணுமா? ஓ மை காட், நாம இங்க இருந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பினாதான் அங்க 9 மணிக்கு ரீச் ஆக முடியும். சரி சரி வாங்க தூங்குவோம். குட் நைட் பசங்களா. குட் நைட் குட்டீஸ். எல்லாரும் போய் தூங்குங்க. டே ராஜு, என்னடா பண்ற? ஆன்ட்டி எல்லாரையும் தூங்க சொன்னாங்கடா, நீ இப்படி தூங்காம நின்னுட்டு இருக்க. சரி, என்ன எதுக்குடா வெயிட் பண்ண சொன்ன? ஒரு நிமிஷம் இங்கே இருடா வரேன். இப்ப எங்க போறான் இவன்? லக்கேஜ் எடுக்கிறான். இப்ப எதுக்குடா பேக் எடுக்கிற? இருடா சொல்றேன். ஆ, என்னடா அது? டேய், எல்லாரும் பேக்ல Dress வச்சுட்டு வருவாங்க, நீ என்னடா கயிறுலாம் எடுத்துட்டு வந்திருக்க? மணி, நான் இப்ப சொல்ல போற உண்மையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியமா வச்சுக்கணும். அது என்னன்னா, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குடா. என்னது, தூக்கத்துல நடக்கிற வியாதியா? அடப்பாவி, என் தலையே சுத்துதுடா. சரி, அதுக்கு எதுக்குடா கயிறு எடுத்துட்டு வந்த? என்னங்கய்யா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் வா, அந்த பெட்ல உட்கார, எல்லாத்தையும் சொல்றேன். மணி, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறதால நான் எங்கேயாச்சும் தூக்கத்துல நடந்து போயிடுவேன். அப்புறம் எல்லாரும் என்னை தேடுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு தான் இந்த கயிறை உன்னோட ஒரு கால்லையும் என்னோட ஒரு கால்லையும் கட்ட போறேன். அப்படி பண்ணா நான் எழுந்துக்கும் போது உனக்கு தெரிஞ்சிடும்ல, நீ என்னை காப்பாத்துவல்ல. சரி சரி, கட்டு கட்டு, ஃப்ரெண்ட் ஆயிட்ட, ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் கயிறை என் காலில் கட்டிக்கிறேன். ராஜு, நைட்ல என்ன அப்படியே பெட்ல இருந்து வலிச்சிட்டு போக மாட்டியே? டே மணி, அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. நான் எழுந்தா பொறுமையா தானே நடப்பேன். டோன்ட் வரிடா. ராஜு, நைட்ல பாத்ரூம் வந்தா என்ன எழுப்புடா, என் கால்ல இருக்க கயிறை கழட்டிடுறேன், நீ போயிட்டு வருவ. சரிடா சரிடா, நீ செய்யற இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல, படு படு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இவன் திடீர்னு தூக்கத்துல எழுந்து ஓடுனா நான் என்ன பண்றது தெரியலையே. இப்படி கயிறுலாம் கட்டி மாட்டிக்கிட்டேனே அப்பா. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என்ன காப்பாத்துங்கப்பா. என்னடா யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது? டேய் மணி, நீயா? இன்னும் தூங்கலையாடா நீ? டேய், டைம் 12 ஆகுதுடா, போய் தூங்குடா. ஒரு கெட்ட கனவினியா? அதான் சத்தம் போட்டுட்டு இருக்கான் போல. நீ தூங்குமா, நீ தூங்கு நீ தூங்கு. டே ராஜு, இப்படி புலம்பு விட்டுட்டியேடா என்ன. பாரு எப்படி கொரட்டை விட்டுட்டு தூங்குறான். இந்த கொரட்டையால எனக்கு தூக்கமே வரலப்பா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுப்பா. நான் திரும்பி படுக்கிறேன். யாரா அது என்ன இழுக்கிறது? டேய் டேய், யாராவது யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பேய் பேய் பேய், என்ன காப்பாத்துங்க. யாரோ இழுக்கிறாங்க, விடு விடு விடு. என்ன? அம்மா, அப்பா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய். ஐயோ, சாரிடா மணி, சாரிடா மணி. பாத்ரூம் போகலான்னு எழுந்தேன்டா, கயிறு கட்டி இருக்கிறது மறந்துட்டேன். வெரி வெரி சாரிடா, தெரியாம நடந்துச்சுடா. நான் அப்பவே பயந்தேன்டா இப்படிலாம் நடக்கும்னு. அதே மாதிரி பயத்தை காட்டிட்டியடா பரமா, பயத்தை காட்டிட்ட. கொஞ்ச நேரத்துல என்னை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி பயந்துட்டேன்டா நானு. மணி, சாரிடா, என்னால தாண்டா இதெல்லாம். கயிறை கழட்டிடலாம்டா. நான் கயிறை பெட்ல கட்டிக்கிறேன், நீ ஃப்ரீயா இருடா. இரு இரு, கயிறை கழட்டுறேன். ராஜு, எப்படிடா நீ இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதியை சமாளிக்கிற? ரொம்ப கஷ்டம்டா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ போய் படுத்து தூங்குடா. ஸ்லீப்பிங் மோட் ஆன். ஐயோ ஐயோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணுமே. ஆன்ட்டி வேற திட்டுவாங்களே. ஏய் ஏய், என்னடா இது? டோர திறக்க முடியல. ஏய் ஏய், திறந்துடு திறந்துடு. எப்பா, முடியல. என்னடா இது? பாத்ரூம் க்ளோஸ்ல இருக்கு. டோரை தட்டினா உள்ள ஆளுங்க இருக்கிற மாதிரியும் இல்ல. என்னடா இது புதுசா இருக்கு? இப்ப
இப்ப நான் எப்படி பாத்ரூம் போவேன்? தள்ளிப்படி 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 ஏய் தள்ளிப்படி வழியில நிக்காத தள்ளிப்போ. ஏய் நில்லுடி. ஏண்டி இனியா எதுக்குடி என்ன பாத்ரூம் போக விடாம தடுக்கற? என்ன உள்ள போக விட்டுடி, பாத்ரூம் போகணும் அர்ஜென்ட்டா வருது. அட நீ வேற, நானும் உன்ன மாதிரி தான் பாத்ரூம் போக தாண்டி வெளியே நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா டோரை தட்டி பார்த்தேன், ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. நான் ஒரு வாட்டி டோர் திறக்க ட்ரை பண்றேன் இருடி. ஏய் 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 திறந்துடு திறந்துடு. அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசே. ஏய் திறந்துடு. ஐயோ திறக்கலையே. ஏய் இனியா இந்த டோர் திறக்க முடியலடி, இப்போ என்னடி பண்றது? வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. இனியா கீர்த்தி தள்ளி போங்க. ஏய் சொல்லிட்டே இருக்க, பாத்ரூம் முன்னாடி நின்னுட்டு இருக்காதீங்க, தள்ளி போங்க அவசரமா பாத்ரூம் வருது. இவனுக்கு வேற முதல்ல இருந்து சொல்லணுமா? டேய் மணி, பாத்ரூம் டோரு உள்ள லாக் ஆயிருக்கு, திறக்க முடியல. அதான் நாங்களே வெளியே நிக்கிறோம். இவர் இப்ப வந்துட்டு உள்ள போயிடுவாரு. பாத்ரூம் உள்ள லாக் ஆகி இருக்குன்னா நான் எப்படி பாத்ரூம் போறது? சரி அப்ப உள்ள இருக்கிறவங்கள சீக்கிரம் வெளியே வர சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சீக்கிரம் வர சொல்லுங்க ப்ளீஸ். இங்க ட்விஸ்டே அதுதான், உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நாங்களும் நிறைய வாட்டி டோரை தட்டி பார்த்துட்டோம், பட் நோ ரெஸ்பான்ஸ். டூருக்கு வேற லேட் ஆகுது, என்ன பசங்க எல்லாரும் இப்படி வெளியே நிக்கிறாங்க? சரி போய் என்னன்னு கேப்போம். டைம் வேற ஆகுது, பசங்களா ஏன் இப்படி வெளியே நிக்கிறீங்க? ஐ திங்க் உங்களுக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் உள்ள போறதுன்னு சண்டை, அதானே? மறுபடியும் முதல்ல இருந்தா எத்தனை பேருக்கு தான் ஒரே கதையை திருப்பி 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 சொல்றது? ஆன்ட்டி டோரு லாக்ல இருக்கு, டோரை தட்டி பார்த்தா உள்ள எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அதான் நாங்க இப்படி வெளியே நிக்கிறோம். ஓஹோ அப்படியா, சரி நான் வேணும்னா திறந்து பாக்குறேன் இருங்க. ஏய் ஏய் உள்ள யாரா இருக்கிறது? திறங்கடா. ஏய் திறந்துடு. எப்பா முடியலடா முடியல. ஆன்ட்டி டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால கண்டிப்பா திறக்க முடியாது. அத பாருங்க, அந்த அங்கிள் வராரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. சார் சார் ஒரு ஹெல்ப் சார், இங்க வாங்க சார். ஹெல்ப்பா? இதோ வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப் மேடம் வேணும்? சார் பசங்க எல்லாரும் ரொம்ப நேரமா பாத்ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த பாத்ரூம் டோரை திறக்கவே முடியல. அன்பார்ச்சுனேட்லி உள்ள ஆள் இருக்கிற மாதிரியும் இல்ல, அதான் உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே இல்லையே. பாத்ரூம்ல யாராச்சும் போனா சீக்கிரமா வெளியே வந்துடுவாங்க, ஆனா யாரும் வரலன்னு சொல்றீங்க. சரி இருங்க, நானே ஒரு வாட்டி ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். டேய் யாராவது உள்ள இருக்கிறது திருடனா இருந்தா மரியாதையா வெளியே வாங்கடா. ஏய், ஏய், திறக்க முடியல. ஏய். அங்கிள் இது எல்லாம் வேலை ஆகவே ஆகாது. இதை திறக்க ஒரே வழி இந்த டோரை உடைக்கிறது மட்டும்தான். நீங்க ஓடி வந்து இந்த டோரை முட்டுங்க, கண்டிப்பா ஓபன் ஆயிடும். ஓடி வந்து முட்டணுமா? சரி ட்ரை பண்றேன் இருங்க. அப்படிதான் அங்கிள், அப்படிதான், முட்டுங்க முட்டுங்க. தோ வரண்டா. அச்சோ டோர் ஓபன் பண்ணிட்டானே. டேய் ராஜு எரும மாடே, எத்தனை வாட்டிடா டோரை தட்டணும்? கதவு திறக்கலாம்ல, எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அட்லீஸ்ட் நீ உள்ள இருக்கனாவது சொல்லலாம்ல. இருமா, ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன், நீங்களும் வெளியே வாங்க அங்கிள். டேய் ராஜு, நைட்டே என்ன சொன்னோம்? காலையில 8 o'clockலாம் கிளம்பணும்னு சொன்னோம்ல. நீ இப்படி டோரை லாக் பண்ணிட்டு லேட் பண்ணா எப்படிடா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பாத்ரூமுக்கு போக கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உள்ளே நான் பாத்ரூம் போகலை, இது ரூம்னு நினச்சி இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. என்னது, பாத்ரூம் உள்ள தூங்கிட்டியா? அட பாவி, எப்படிதான் அந்த நாதத்துல தூங்கிட்டு இருந்தியோ தெரியலையே. உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு ஏன்டா எங்ககிட்ட சொல்லல? ஆமா அது சரி, அது என்னடா கால்ல கயிறு? அத நான் சொல்றேன். ராஜு என்கிட்ட நைட்லயே இத பத்தி சொன்னான். அவன் இந்த மாதிரி தூக்கத்துல எங்கேயும் போக கூடாதுன்னு தான் என்னோட காலையும் அவனோட காலையும் சேர்த்து கயிறு போட்டு கட்டினான். ஆனா நான் தான் அதை எடுத்து விட்டேன். சாரி ராஜு. ப்ராப்ளம் சால்வ் மேடம், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி பசங்களா, நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், இத பெருசுப்படுத்தாதீங்க. ராஜு நீ இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாத, போய் கிளம்பு. சரி பாத்ரூம் போயிட்டு வாங்க, டூருக்கு கிளம்பணும். ரோசி, நாங்க எல்லாரும் கீழே வெயிட் பண்றோம், பசங்களை கூட்டிட்டு வந்துடு. இந்த அங்கிள் என்னடா இங்க இருக்காரு? ரோசக்கா, வண்டியை கீழே பார்க் பண்ணிட்டேன், நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாம். இப்போ போனா கரெக்டா இருக்கும். ஏர்லி மார்னிங் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சீக்கிரம் உங்க கிளம்புவோம். அட இப்பதான் உங்களை பார்க்க எல்லாரும் கீழே போனாங்க, நீங்க என்னடாடா இங்க இருக்கீங்க?
லிஃப்ட்ல தான் போயிருப்பாங்க, சீக்கிரம் போய் பாருங்க. அப்படியா? தூ போறேன். பசங்களா, நீங்க மட்டும் இங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. போங்க, நான் ரூமை லாக் பண்ணிட்டு வரேன். ஆன்ட்டி, நான் ராஜுக்காக வெயிட் பண்றேன். அவன் வந்த உடனே கிளம்பிடலாம் ஆன்ட்டி. என்னது ராஜுவா? அவன் எப்பயோ கீழே போயிட்டான்டா. சொல்ல போனா அவன் தான் ஃபர்ஸ்ட் போனது. நீ என்னடா நான் அவனுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ற? ராஜு கீழே போயிட்டானா? அவனுக்காக தான் நான் இங்க லூஸ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்கிட்ட சொல்லாமையே போயிட்டானா? சரி வா, நாமளும் போவோம். கீழே போய் இருக்கு அவனுக்கு. எல்லாரும் கீழே போயிட்டாங்களா? யாரும் இல்ல. ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? இல்ல, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பாய் குட்டீஸ்.